தமிழகத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பிரதான கட்சியாக கருதப்படுகின்ற திமுக, அதிமுக இரண்டுமே தோல்வியை தழுவியிருக்கிறது. புதிய இயக்கமாக களம் கண்ட விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை பெறாவிட்டாலும் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய அளவிற்கு இடங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் ஆட்சி கட்டிலில் அமருமா, யாருடன் கூட்டணி வைத்து ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2-3 கருத்து கணிப்புகளில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கருதப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு சுமார் 53 தொகுதிகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இதில் அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளும், அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 1, பாரதிய ஜனதா கட்சி 1 என 53 சட்டமன்ற தொகுதிகள் கிடைத்திருக்கின்றன. எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இந்த முறை அதிமுக பெற முடியவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்தபோது 66 சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருந்தன. ஆனால் இந்த முறை சொற்பமாக 47 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே கைப்பற்றியிருக்கின்றன. இதைவிட மோசமான சூழ்நிலை என்னவென்றால், தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பரவலாகவும் கணிசமான ஓட்டு வங்கியுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்த அதிமுக சுமார் தாங்கள் வாங்கிய 47 சட்டமன்ற தொகுதிகளில் 27 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக வாக்குகளின் மூலமாகவே கைப்பற்றியிருக்கின்றன. சுமார் 170 தொகுதிகள் கிட்டத்தட்ட போட்டியிட்ட அதிமுக 47 சட்டமன்ற தொகுதிகளில் கைப்பற்றியிருந்தாலும் 27 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற அதிமுகவிற்கு மிகப்பெரிய துணையாகவும் பாடுபட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அவை எந்தெந்த தொகுதி என்பதை குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்கலாம். உண்மையாகவே இந்த முறை அதிமுகவால் பாமகவிற்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் பாமகவால் அதிமுக தான் வாங்கிய 47 தொகுதிகளில் 27 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. இதுதான் உண்மை. முதல் தொகுதியாக செய்யூர் தனி தொகுதி. செய்யூர் தனி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவின் வெற்றிக்கு பாமக கடுமையாக உழைத்திருக்கிறது. அதேபோன்று அடுத்த சட்டமன்ற தொகுதியாக அதிமுக பாமகவின் தயவில் வெற்றி பெற்ற தொகுதி பர்கூர் சட்டமன்ற தொகுதி. 3வது தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. 4வது தொகுதியாக கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி. 5வது தொகுதியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. பாமகவால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி, வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி, ஒசூர் சட்டமன்ற தொகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆரணி சட்டமன்ற தொகுதி, தர்மபுரி மாவட்டத்தில், அதுவும் பாமகவினுடைய வலிமையான மாவட்டமாக கருதப்படுகின்ற தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி ஆகிய தொகுதிகளும் பாமகவின் ஆதரவால் அதிமுக எளிதாக விசில் புரட்சியில் வென்றிருக்கிறது என்று சொல்லலாம். செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் பாமக துணையோடு அதிமுக எளிதாக கைப்பற்றியிருக்கிறது. இதேபோன்று சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியை பாமக ஆதரவோடு அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் பாமக துணையோடு அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாமக துணையோடு அதிமுக எளிதாக கைப்பற்றியிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியும் கைப்பற்றியிருக்கிறது. சென்ற முறை 2021ஆம் ஆண்டு பாமகவினுடைய சிவக்குமார் வெற்றி பெற்ற மயிலம் சட்டமன்ற தொகுதியை CV சண்முகத்திற்கு மாற்றி கொடுத்தது பாமக. இதில் மயிலத்தில் CV சண்முகம் வெற்றி பெற்றிருக்கிறார். 17வது தொகுதியாக அரூர் சட்டமன்ற தொகுதி, 18வது சட்டமன்ற தொகுதியாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, 19வது சட்டமன்ற தொகுதியாக தனி தொகுதியான செங்கமும் பாமகவின் ஆதரவில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 20வது சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆத்தூர் தனி தொகுதி, இதுவும் பாமகவின் ஆதரவில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது.
ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக ஆதரவோடு அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. சென்ற முறை மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் சதாசிவம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்காக தன்னிடமிருந்த தொகுதியை அதிமுகவிடம் ஒப்படைத்து வெற்றி பெற செய்திருக்கிறது பாமக. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இறங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் பண்ருட்டி வேல்முருகன் வெற்றி பெற்ற பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியிலும் வன்னியர் வாக்குகளும் பாமகவும் ஒத்துழைத்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற புவனகிரி சட்டமன்ற தொகுதியை அதிமுக வெல்வதற்கு எளிதாக உதவி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இறுதியாக பாமகவின் மிக முக்கிய முகமாக கருதப்பட்ட காடுவெட்டி குரு அவர்களுடைய சொந்த மாவட்டமான அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் வெல்வதற்கு பாமக வன்னியர் வாக்குகள் அதிகமாக உதவி செய்திருக்கிறது. மொத்தமாக 27 தொகுதிகளில் அதிமுக வெற்றிக்கு பாமக உதவி செய்திருக்கிறது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக இடம்பெறாமல் விட்டால் நிச்சயமாக அதிமுக இன்னும் மிக மோசமான தோல்வியை தழுவியிருக்கும். விஜயனுடைய சுனாமியால் ஆளும் கட்சியாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்த திமுகவே இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போன பிறகும் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதிகளான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கியுள்ள தொகுதிகளான 27 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக பலமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை பெறவில்லை. அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே. பாமகவின் ஓட்டு வங்கியை பயன்படுத்தி 27 சட்டமன்ற தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை வன்னியர்களும் பாமகவினரும் காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் பாமகவிதான் அதிமுக காப்பாற்றவில்லை. வன்னியர்கள் அதிகமாக வாக்களித்து 27 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை வட மாவட்டங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆனால் பாமகவோ 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் உண்மை என்னவென்றால் அதிமுக பாமகவிற்கு வாக்களிக்கவில்லை.